மனசில் ஒரு ஆசை, அது என்னமோ தெரியல, அது அப்படியே கடந்து 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 போய்கிட்டே இருக்கு. அது பெரிய ஆசை. என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளில் பழகருப்பையா மிக நேர்மையானவர், பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவர், ஒரு இலக்கியவாதி, எழுத்தாளர், நல்ல தூய சிந்தனைக்கு சொந்தக்காரர். அவர் பேச்சை எவனும் கேட்கவும் மாட்டான். நான் யூடியூப்பில் தான் சமீபத்தில் அவர் பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு. நானும் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், என் பின்னால் எவன் வருவான், ஒருத்தனும் வரமாட்டாங்க, நல்ல கருத்தை தான் சொல்கிறேன், அந்த கருத்தை எவனும் ஏற்றுக்கிட மாட்டாங்கன்னு ஒரு ஆதங்கமான பதில் சொல்லியிருந்தார். அது விஜயை பற்றி அந்த நிருபர் கேட்டதுக்காக விஜய்க்கு ஆலோசனை சொல்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி இவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். ஐயா பழகருப்பையா அவர்களுக்கு ஒன்று நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். அதாவது இந்திய தேசியத்திற்கு தலைவர் ஐயா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அப்படின்னு நான் ஏற்றுக்கிட்டவன். தமிழ் பேரினத்தின் தேசிய தலைவர் ஐயா பிரபாகரன் அவர்கள் அப்படின்னு நான் ஏற்றுக்கிறேன். நேருவை பார்த்ததில்லை, காந்தியை பார்த்ததில்லை, நாங்கள் சுபாஷ் சந்திர போஸையும் பார்த்ததில்லை. கொஞ்சம் அதிகமாகவே படிச்சிட்டோம். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்த சூழ்நிலை என்னை சுபாஷ் சந்திர போஸ் பக்கம் இழுத்துட்டு. அதனால் நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க, மனம் தளராதீங்க. இந்த உலகத்தில் உங்கள் கருத்தை ஏற்றுக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அதில் முதன்மையான ஒரு ஆளாக நான் இருப்பேன். என்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லை, ஆனால் கருத்தை களவாடக்கூடிய திறமை இருக்குது. ஐயா நெல்லைக்கண்ணன் அவர்கள்ட்ட இருந்தும் ஐயா பழகருப்பையா அவர்கள்ட்ட இருந்தும் நிறைய கருத்துக்களை நான் களவாடி இருக்கிறேன். நான் பள்ளிக்கூடம் போனதில்லை, நிழலுக்கு கூட பள்ளிக்கூடத்தில் நான் ஒதுங்கினதில்லை. ஆனால் நான் இன்றைக்கி சோசியல் மீடியா ஆரம்பித்து ஓரளவுக்கு ஏதோ மக்கள் மனசில் நான் இடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதெல்லாம் இதுக்கெல்லாம் மூலம் எது அப்படின்னா நீங்கள் தான் ஐயா நெல்லைக்கண்ணன் ஐயா அவர்களும். ஐயா மதிப்பிற்குரிய பெரியவர், நான் அண்ணனே சொல்லுதேன் உங்களை. ஏன்னா எத்தனையோ காவாலி பயிர்களெல்லாம் நம்ம அண்ணன்னு சொல்லுதோம். உங்களை எனக்கு 58 வயசாச்சு, உங்களை அண்ணன்னு சொல்கிறதுல தப்பு இல்லை, அப்பான்னு கூட சொல்லலாம். ஏன்னா அப்பான்னு சொன்னால் உங்கள் அளவுக்கு எனக்கு அறிவு கொஞ்சம் இருக்கணும். எனக்கு அந்த அளவுக்கு அறிவும் இல்லை, படிப்பும் இல்லை. அதனால் என்ன சும்மா அண்ணாச்சின்னே சொல்லுதேன். ஏன்னா நாங்குநேரி மண்ணில் பிறந்தவன், மானமும் வீரமும் இரு கண்கள்னு வாழுதவன். அதனால் எப்போதுமே வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுவேன்யா. நீங்கள் அந்த பேட்டியில் சொல்லியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப மனசு வேதனையாயிட்டு. வருத்தப்படாதீங்க. உங்கள் கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு உங்கள் வழியில் நடக்கிறதுக்கு உங்களுக்கும் ஒரு தொண்டன் இருக்கான். அதில் இந்த முருகன் முதன்மையானவனாக இருப்பான். உங்கள்கிட்டையும் எனக்கு சில கருத்து வேறுபாடு உங்கள்கிட்ட இல்லை, ஆனால் என்னுடைய கருத்தில் உங்களுக்கு சில வேறுபாடுகள் இருக்கும். உங்கள் கருத்தில் எனக்கு ஒரு காலமும் வேறுபாடு இருந்ததே இல்லை. ஆனால் என்னுடைய கருத்தில் பழகருப்பையா அவர்களுக்கு, ஐயா அவர்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஏன்னா நான் உங்களை பார்த்து களவாடுனது தானே, உங்கள்கிட்ட இருக்கிற சரக்கை களவாண்டுக்கிட்டேன். அதில் கொஞ்சம் முன்ன பின்ன வரத்தான் செய்யும். நான் கொஞ்சம் படிச்சிருந்தால் கொஞ்சம் எதுகை முனையில் பேசி அதை சரி செஞ்சிருவேன். படிக்காதவனால வாயில் வந்ததை உளறிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தொடர்ந்து கோர்வையாக பேச வராது. என்ன அடுக்கு மொழியில் எதுகை மொழியிலலாம் எனக்கு பேச வராது. யதார்த்தமான பேச்சு. ஐயா பழகருப்பையா அவர்கள் யூடியூப்பில் நான் பழகருப்பையா அவர்கள் பேட்டியை தவறப்பட மாட்டேன். ஐயா நெல்லைக்கண்ணன் அவர்கள் தமிழ் இலக்கிய சொற்பொழிவுகள் நான் கேட்க ஒரு நாளும் தவறுனது இல்லை. உங்கள் 2 பேர்கிட்ட இருந்தும் தான் நான் சில அறிவுகளை களவாண்டுக்கிட்டேன். கற்றுக்கிட்டதுக்கு நான் படிச்சிருக்கணும், படித்தா தான் கற்றுக்கிட்டதுன்னு சொல்லலாம். இது காப்பி அடிச்சுக்கிட்டேன். அதனால் பழகருப்பையா ஐயா அவர்கள் எதற்கும் நீங்கள் கலங்காதீங்க. இந்த உலகத்தில் உங்கள் பேச்சையும் கேட்டு ஒருத்தன் திருந்தனான், வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு அந்த முருகன் இருக்கேன். வாழ்க்கையில் முன்னேறலை, திருந்திருக்கேன். என்ன அதனால் பழகருப்பையா அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி கலந்த என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பழகருப்பையாவை போல ஒரு பரிசுத்தமான அரசியல்வாதி உலகத்தில் பார்க்க முடியாது. அவர் நினச்சிருந்தா, அவர் எம்எல்ஏவாக இருக்கும்போது அவருக்கு அம்மா கிட்ட இருந்த செல்வாக்கை உபயோகப்படுத்தி இருந்தால் இன்றைக்கி அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரன். இன்றைக்கி அவர் வீட்டு வாசல்லையும் 10 கார் நிற்கும். அவரும் தெற்க திருநெல்வேலிக்கு வந்தாருன்னா மெட்ராஸ்ன்னு சொல்லக்கூடாதா, சென்னையிலேருந்தே அவர் பின்னால் 50 கார் அணிவகுத்து வரும். அவ்வளவு திறமையான ஆள். ஆனால் நேர்மைங்கிற ஒத்த கோட்டில் இருந்து அவர் மாறாததுனால
இன்றைக்கி அவர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு சோசியல் மீடியாவில் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கார். நேர்மையாக அவர் விட்டு கொடுக்காத மனுஷன், ரொம்ப புனிதமான ஆத்மா அது. ஐயா ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன்.